பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான தலைவரோட பிறந்த நாள். ஆமா, நீ சிறப்பான தலைவர்னு சொன்னோன்னே எனக்கு முதல் விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, அவரு முதல்வரா பதவி ஏத்த போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயோ இருந்தவரை கூப்பிட்டு முதல்வர் பதவி கொடுக்குறீங்க, இது என்ன அல்வாவா லட்டா ஆளாளுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. இவரெல்லாம் முதல்வரா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைங்க. 10 நாள் கூட பதவியோட சூடு தாங்க மாட்டாரு, ஓட போறாரு பாருங்க, துண்ண காணும் துணிய காணும்னு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எதிர்கட்சியினர் சொன்னா பரவாயில்ல, சில பத்திரிகையாளரும் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இவர் விஷயத்துல சொந்த கட்சிக்காரங்களே சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது பாமாங்கல்ல, அந்த மாதிரி சொந்த கட்சியில இருக்கவங்களே அவரை பத்தி அவதூறா பேசுறாங்க. இவருக்கு பதவி கொடுத்ததுக்கு வேற யாருக்காவது கொடுத்துடலாம், இவர் சும்மா பப்பட்டுங்க, யார் என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆடுவாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவர் மேல வச்சாங்க. அதாவது ஒரு சிஎம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது வந்து இவரோட விஷயத்துலதான் அப்படின்னு சொல்லலாம். இவ்ளோ ஏன் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு நடந்து வந்தாரு. அந்த டைம்ல டைம்ஸ் நவுல வந்துட்டு ஒரு வட மாநில ஊடகவியலாளர் என்ன சொன்னார்னா, இவர் வந்து ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், விபத்துனால வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கறத வந்து ரொம்ப குறைச்சு சொன்னாரு. ஆமா, இவ்ளோ பேர் இவ்ளோ ஹேட்ரட் கொடுத்தும் தாக்கு பிடிக்க மாட்டாரு. இவரை பார்த்து நம்மளே வந்து ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, யாரையும் பாடி ஷேம் பண்ணாதீங்க, ஒருத்தவங்க பார்க்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு உருவ கேலி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு முதல்வர் ஆயிட்டாரு, அவரையும் கூட இவர் பாக்குறதுக்கே படிச்சவர் மாதிரி தெரியல, இவர் படிச்சிருக்க மாட்டாரு, இவர் இங்கிலீஷ் பேச மாட்டாரு, இவருக்கு அறிவு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாரு. இவரு நீ என்ன வேணா பேசு, நான் இதுக்கெல்லாம் அசரவே மாட்டேன், என்னோட ஆட்சி உனக்கு பதில் சொல்லுண்டா, நான் பண்ண போற ரூல் உனக்கு பதில சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு பாரு. இது வரைக்கும் மாணிக்கமா தானே பார்த்தேன், என்ன எனக்குள்ள ஒரு பாஷா இருக்கான், அவன் மட்டும் வெளியே வந்தா நீங்க தாங்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் பாஷாவா உருவெடுத்து அந்த 4.5 வருஷமும் மக்களுக்கு அவ்வளவு நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காரு. மக்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கறது நிறைய லிஸ்ட் போடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி 4.5 ஆண்டு வந்து இவர் ஆட்சி பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 1500 நாட்கள்னு வச்சுக்கோயேன். இந்த 1500 நாட்கள்ல 20,000 போராட்டங்களை வந்து இவருக்கு எதிராக நடத்தப்பட்டதா ஒரு சர்வே சொல்லுது. எதிர்கட்சியா இருக்கட்டும், உட்கட்சிக்குள்ளேயே போராட்டங்கள் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சேர்த்து, அதாவது ஒரு 1500 நாட்கள்ல ஒரே ஒரு மனுஷனுக்கு எதிராக 20,000 போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா ஒரு நாள் கூட அவரை நிம்மதியா தூங்க விடல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரஷர் இருந்தாலும் இப்போ 20,000 போராட்டங்களையும் சமாளிச்சு அது கூடவே மக்களுக்கான நலத்திட்டங்களையும் செஞ்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ யோசிச்சு பாக்குறப்பவே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல. ஆமா, நாங்க இவ்வளவு விஷயங்கள் பேசணும், இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள். அவரை பத்தி, அவர் ஆட்சியில இருக்கும்போது என்னெல்லாம் நல்லது பண்ணாரு, நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாருன்ற பத்தி தான் இந்த வீடியோல இருக்க போது. வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க 2 பேர் சார்பா நாங்க வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்து. இவரு முதலமைச்சரா பதவியேற்ற காலத்துல இருந்தே இவரை பத்தி பயங்கர நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருந்தது. இப்ப வரைக்குமே அது கண்டினியூ ஆகுது. ஆனா மக்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சியில இருந்தப்போ அந்த கட்சின்றது ஒரு டீசன்சியை வந்து மெயின்டைன் பண்ணுச்சு. இப்ப வரைக்குமே அதை முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடிச்சு ஒரு ப்ராப்பரா கொண்டுட்டு வந்துட்டு இருக்க ஒரு தலைவர் அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி ஐயா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நெகட்டிவ்ஸ் வந்தாலும் இன்னைக்கு அவர் மக்களுக்காக என்னென்ன நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காருன்றத நாம எடுத்து சொல்லலாம். ஆமா, இப்போ பொதுவாவே அவரை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கைப்பாவை, அவரு யார் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாய் அசைவு மட்டும் தான் கொடுப்பாரு, எதுவுமே அவரா யோசிக்கல, பின்னாடி இருந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதை அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியில இருக்கவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப அவர் வெளிநாடு போயிருக்கும் போது கோட் ஷூட் போட்டு போறாருன்னா, படிக்காதவர் எதுக்குங்க கோட் ஷூட் எல்லாம் போட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு உருவகேலி பண்ணி அவர் படிக்காதவர்னு அங்கங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கட்டியிருக்காரு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல மாணவர்களுடைய கனவு வந்து மருத்துவம் படிக்கணும்ன்றதான். இது எட்டாக்கனியாவே அடித்தட்ட நிலையில இருப்பாங்க பாத்தியா, அந்த மாணவர்களுக்கு மருத்துவம்ன்றது எட்டாக்கனியா தான் இருந்துச்சு. அது அவங்களும் எட்டி பறிக்கணும்ன்றதுக்காக 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாடு முழுக்க கட்டியிருக்காரு. ஆளுநரையும் மீறி அரசு மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடையும் கொடுத்திருக்காரு. ஆமா, காலேஜ் கட்டணும்ன்ற பேருக்கு இல்லாம இடஒதுக்கீடுன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் நினைவுல வச்சு இவ்வளவு சதவீதம், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்ததே இல்ல, அதையும் கொண்டு வந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாரு. இவர் மாணவர்களுக்கு படிப்புக்கு மட்டும் இல்ல, விவசாயம், நம்ம தமிழ்நாட்டுடைய பிரதான முக்கியமான ஒரு தொழில்னா அது விவசாயம்னே சொல்லலாம். விவசாயிகளும் மேல வரணும்ன்றதுக்காக டெல்டா மாவட்டத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாவே அறிவிச்சு டெல்டா விவசாயிகளுக்கு பல நலத்திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பா வர்த்தகர்கள் வந்து 24 மணி நேரமும் தன்னுடைய கடைகளை வந்து திறந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆணையும் பிறப்பிச்சிருக்காரு. அது போக இப்போ ஆல்ரெடி கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் தண்ணி பிரச்சனை ரொம்ப காலமாவே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருக்கிற ஆட்சி காலத்துல இருந்து கர்நாடகா
தமிழ்நாட்டுக்கு காவிரி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு, பாராளுமன்றத்தையும் முடக்கி கர்நாடகா வந்து காவிரியில மேகதாது அணை கட்ட போறோம், காவிரி தண்ணியை நாங்களே தேக்கி வச்சுக்க போறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க பாத்தியா. பாராளுமன்றத்தையும் தாண்டி அந்த அணை கட்டுறதே தனி மனுஷனா நின்னு தடுத்து நிறுத்தி இருக்காரு. இப்போ இந்த எதிர்கட்சிகள்லாம் பிரச்சனை பண்றாங்க, உள்கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்கு, இவ்வளவு தடைகளை தாண்டி இவர் இவ்வளவு விஷயம் பண்றாங்கன்னு பார்த்தோம். இவருக்கு இன்னொரு சோதனையா வந்ததுதான் ரொம்ப பெரிய விஷயம், கொரோனா, COVID-19. அந்த காலத்தை இப்ப நினைச்சா கூட ஐயோன்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா. நாடு முழுக்க இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா திருப்பி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அந்த கொரோனா காலகட்டத்திலையும் ரொம்ப அசாதாரணமா கையாண்ட ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து மிகையாகாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பல வருஷம் முதலமைச்சரா இருந்திருப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருப்பாங்க. சோ அவங்க ஆட்சியில இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு இந்த கோவிட ஹேண்டில் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. இவரு அவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல தான் கோவிடால உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட் ஃபர்ஸ்ட் வே அப்போ ஹாஸ்பிடல் இல்ல, அந்த ஆக்சிஜன் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பற்றாக்குறை வந்துச்சு, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவர் மேல வச்சாங்க. இவர் என்னதான் ஆட்சி பண்றாரு, மக்கள் அங்க கூட்டம் கூட்டமா செத்துட்டு இருக்காங்க, இவர் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அலிகேஷன் வச்சாங்க. கோவிட் செகண்ட் வேவ் வந்தப்ப எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எவ்வளவு உயிரிழப்புகளை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு உயிரிழப்புகளை கம்மி பண்ணி இப்போ பல பேர் முன்வரவே இல்லை. கோவிட்னால தனக்கு ஏதாவது வந்துருமோ, ஆபத்தாயிடுமோ, தான் உயிர் போயிடுமோன்னு சொல்லிட்டு. ஆனா இவர் அதை எதையுமே பொருட்படுத்தாம மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கொண்டு வந்தாரு. ஸோ அப்போ டியூட்டில இருந்த டாக்டர்ஸா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், நர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பல பெனிஃபிஷரியை கொண்டு வந்தாரு. கண்டிப்பா. அதுவும் வந்து ஊரடங்கு பிறப்பிச்சதா இருக்கட்டும், ஊரடங்கு பிறப்பிச்சதுக்கே வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. கொரோனா காலகட்டம், மக்கள் இவ்வளவு பேர் மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, முதல்வர் வந்து தன்னால என்னென்ன விஷயங்கள் செஞ்சு மக்களை காப்பாற்ற முடியுமோ அதை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கும் போதும் நிறைய பேர் வந்து அவரை என்னெல்லாம் சொல்லி டிமோட்டிவேட் பண்ணலாம், என்னெல்லாம் சொல்லி அவரை இறக்கலாம், இங்க பாருங்க இந்த ஹாஸ்பிட்டல் சரியில்லை, இங்க இடம் இல்லைன்னு சொல்லி அப்பவும் நெகட்டிவிட்டிஸை மட்டும்தான் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு செஞ்ச விஷயம், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் பேசிக்கோங்க, எனக்கு மக்கள் முக்கியம், கொரோனா காலகட்டத்துல நான் வந்து என் மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சாரு. ஆமா, அந்த விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததே கிடையாது, அது ரொம்ப புதுசு, அப்படின்னா என்னன்றதும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அதை கையாண்டது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்பா இந்த மனுஷன் இந்த ஒரு விஷயத்துக்காக இவர் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வரணும்பா அப்படின்னு மக்களே பேசுற அளவுக்கு தான் அந்த விதம் இருந்துச்சு. இந்த கொரோனா காலகட்டத்துல நிறைய மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து போயிருந்தாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடந்தோம், வேலைக்கு போகல, சாப்பாடு எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியல, நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல ரேஷன் கடையில வந்து இலவச பொருட்கள் கொடுத்தது மட்டும் இல்லாம நிவாரண தொகையும் கொடுத்தாரு. கண்டிப்பா அது மக்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல உதவி செஞ்சது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஆமா, ஏன்னா அந்த கொரோனாவால வாழ்வாதாரத்தை இழந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது அவங்க பசிய போக்குனா மட்டும் பத்தாது, அவங்க வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பணம் கொடுத்து தான் மக்களும் மேல வரணும் அப்படின்னு அவர் செஞ்ச அந்த விஷயம் வந்து பல மக்களால பாராட்டி பேசப்பட்டுச்சு. இந்த பீரியட்ல மட்டும் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அம்மாவுடைய ஆட்சியில வந்து மக்கள் எல்லாம் நல்லா இருந்தாங்க, இவர் ஆட்சியில வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மக்கள் யாருமே சொல்லாத விதத்துல அம்மா அவங்களுடைய பேர் வெளியே வராத அளவுக்கு இவர் அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. ஏன்னா அம்மா இருந்திருந்தா என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சாரு அப்படின்றத நம்ம சொல்லல, மக்கள் எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா. அதுவும் ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருக்காரு அப்படிங்கிறப்போ அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாமே வெளியே வரும், அவருடைய மனைவி பெயர் என்ன, ஃபேமிலில யாரு இருக்காங்க, பசங்க யாரு, பொண்ணுங்க யாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியாரனுடைய குடும்பம் பத்தின தகவல் வந்து பெருசா வெளியே வந்ததே இல்ல. இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னா தன்னுடைய பர்சனல் லைஃப் வேற, மக்களுக்காக உழைக்கிற அந்த ஒரு லைஃப் வேற அப்படிங்கறது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவர் பிரிச்சு வச்சிருக்காரு. முதலமைச்சரா நான் இருக்கேன் அப்படின்னா மக்களுக்காக மட்டும்தான் நான் பார்ப்பேன், இதுல என் குடும்பத்தை உள்ள இழுத்துட்டு வரதுக்குலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. அது உண்மையாலுமே சூப்பர் தான். இதை வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க தெரியுமா, இப்ப காமராஜர் அவர் வந்து அவங்க சொன்ன அம்மா பெத்த தாய்க்கே வந்து வீட்டுல பைப்லைன் கனெக்ஷன் கட் பண்ணாரு தெரியுமா. அந்த மாதிரி தனக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம், தான் சொந்தம் எல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி அவ்வளவு நேர்த்தியான ஒரு அரசியல் கொண்டு வந்தாரு. அதே அரசியலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பலராலும் ரொம்ப பெருமையா பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, சாதாரண வெள்ளமண்டிக்காரரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பாலையும் நிதானத்தாலையும் தன்னுடைய மதியாலையும் இவ்வளவு தூரம் தாண்டி 4.5 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்தாரு. இவரு ஆக்சிடென்டலா சீஃப் மினிஸ்டர் ஆனவர் கிடையாது, மக்கள் எல்லாருமே இவர் எங்களோட முதலமைச்சர்ப்பா அப்படின்னு ஏத்துக்கிட்டு எல்லாராலும் கொண்டாடப்பட்ட இனிய முதல்வர். கண்டிப்பா. அதுவும் நீ யோசிச்சு பாரு, 4.5 வருஷம் ஆட்சி, மக்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காருன்னு இப்போ லிஸ்ட் போட்டு பேசணும். ஆனா இதையும் தாண்டி 20,000 போராட்டங்கள், எதிர்கட்சி உட்கட்சியில இருந்தே பிரச்சனை, இவ்வளோத்தையும் சமாளிச்சு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த படம் டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இவர் 10 பேர் அடிச்சு டான் ஆனவர் இல்லடா, இவர் அடிச்ச 10 பேரும் டான் தான் அப்படின்னு தோணுது. இப்போ அவர்
வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. இப்பவுமே மக்களுக்காக யோசிக்கிற வகையில இந்தியா பாகிஸ்தானுடைய போர் நடந்துகிட்டு இருக்க இந்த ஒரு மோசமான சூழல்ல என்னுடைய பிறந்த நாளை வந்து யாரும் செலிப்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதாவது ஆட்சியில கிடையாது, எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு, இருந்தாலுமே நான் வந்து நாட்டுக்காக யோசிப்பேன் அப்படின்னு சொல்ற விதமா இது இருக்கு இல்லையா? இந்த வருஷம் நீங்க பிறந்த நாளை அந்த அளவுக்கு சிறப்பா கொண்டாடலனாலும் அடுத்த வருஷம் 2026 உங்க பிறந்த நாள் அப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வரா தான் கொண்டாடணும் அப்படின்றது எங்களுடைய மட்டுமில்ல தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய ஆசையாவே இருக்கு. இந்த ஆசை கண்டிப்பா நிறைவேறணும்னு நினைக்கிறேன். 2026 நடக்க போற தேர்தல்ல நீங்க தான் ஜெயிச்சு மக்கள் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புறாங்க. மக்களுடைய முதல்வரா உங்களுடைய அடுத்த பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்றது மக்களுடைய வேண்டுகோளா இருக்கு. மீண்டும் ஒரு முறை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியாருக்கு மீண்டும் ஒரு முறை பேசு தமிழா பேசு டீம் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை. ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.